ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நோக்கலாம். ஸோ உங்களோட யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் யூடியூப்பில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ குழப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலிமா வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப் தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெத்தடை பற்றி தான், அந்த சீக்ரெட் பற்றி தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைசன்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஸோ 2 லைசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டடான வீடியோஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் கொடுத்துருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட சேனலில் ரீஅப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ எதுவுமே வந்து வராது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணாமலே அந்த ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஅப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் இருக்கிறது எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு வந்து பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டுட்டோரியலுக்காக வந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் எதுவுமே வந்து வரல. ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஅப்லோட் தான் வந்து பண்ணேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்து வராது. பட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இது வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெத்தடில் வந்து என்னோட வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் அப்படியே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாக்கான லிங்க்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இதுமாரி தான் வந்து சொல்லுவாங்க. அந்த கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட சேனல் லிங்க்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் தான் பண்ணுறாங்க, அந்த வீடியோஸ் ரீஅப்லோட் தான் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே வராது. அவங்கள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து எந்த வீடியோஸ் எந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை வந்து கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் வந்து மாற்றி தான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் இருக்கிற வீடியோஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணிங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதாவது மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, 3 டாட் பட்டன் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதனோ ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டாப்பிக்கில் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஹையாக இருக்கணும். அதாவது தினம் குறைஞ்சது ஒரு 40,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூவி, வீடியோ, சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸ்லாம் இருக்குது, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து உங்களோட சேனலில் ரீஅப்லோட் வந்து பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு மினிமம் ஒரு 40,000 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும் அந்த சேனலோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்துங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் வந்து வராது. மூவி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பொறுத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.